வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும், வாழ்த்துக்களும். சொற்பதம் கடந்து நின்றான். இறைநிலை மௌனமாக, இருளாக, அந்த எண்ணமற்ற நிலையில, இருப்பு நிலையில உள்ளது அப்படி நீக்கமற நிறைந்துள்ளது. உள்ள பொருளாக உள்ளது. அந்த தன்மைக்கு மனித மனம் உயரும் போது எப்படி உயரும்? அந்த வாக்கும் மனமும் இல்லா பெருநிலை. அப்ப அந்த நிலை வரணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோ ஒவ்வொரு செகண்டும் ஒண்ணு பேசிட்டு இருக்கணும். இல்லைன்னா எண்ணமிட்டு கொண்டா என்ன பேசணும், என்ன பேசலைன்றத எண்ணமிட்டு கொண்டாவது இருக்கணும். இல்லைனாலும் வாழ்க்கை அனுபவங்களை முந்தா நாள் நடந்தது, அன்னைக்கு நடந்தது, நாளைக்கு நடக்க போறதுன்னு ஒண்ணு எதிர்பார்ப்பு, இல்லைன்னா ஏற்கனவே நடந்ததுக்கான ஒரு இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி நடந்துருச்சு. மனம் அதனுடைய தன்மையில சாமிஜி சொல்லுவாங்க, ஒரு நதியில நீர் போகுது, இந்த செகண்ட் பார்த்த நீர் அடுத்த நிமிஷம் இல்ல. ஏன்னா அந்த 14 to 40 சைக்கிள்ஸ்ல நம்ம ஒன்றும் பிறந்தப்பவே 14 கீழெல்லாம் போகலாம் கத்துக்கல. அந்த 14 to 40 சைக்கிள்ஸ்ல குடும்ப அமைப்புல இன்னைக்கும் எனக்கு என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் 8 வயசுல அவங்க பெரியம்மா திட்டினதை இன்னும் வச்சுக்கிட்டு அத ஒரு நாளைக்கு 4 தடவையான சொல்லுவாரு. இதெல்லாம் மனக்கோளாறுகள், அது வேற விஷயம். ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கையில தாங்க முன்னேறாததுக்கு காரணம் இவங்க இந்த டீச்சர் சொல்லி கொடுக்கல, இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கல, இந்த வாழ்க்கையில எனக்கு நான் நினைச்சது கிடைக்கல. இப்படி நம்மளுடைய வாழ்க்கை அணுகுமுறையே சொல்லாலும் பதத்தாலும் நிரப்பப்பட்டுள்ளது. எண்ணம், சொல், செயல் என்ற தன்மையில திரும்ப 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 ஒண்ணு எண்ணமாக, இல்ல பேச்சாக, அந்த நிலையிலேயே செயலாக, இந்த மாதிரி இருக்கின்ற அந்த வாழ்க்கை முறையை நம்மளுக்கு குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. அதுலயும் அளவு முறை வேணும். எண்ணத்துல 5ல் அளவு முறை. உணவுல அளவு முறை வேணும், உழைப்புல அளவு முறை வேணும், உறக்கத்துல அளவு முறை வேண்டும். அப்படின்ற தன்மையில உடலுறவு என்று சொல்லக்கூடிய உடலைக் கொண்டு எதோடெல்லாம் உறவாடுகின்றோமோ அதில் அளவு முறை வேண்டும். எண்ணத்திலேயும் அளவு முறை வேண்டும். அப்ப ஆச்சரியமா இருக்கும் அத கேட்கும்போது. எண்ணத்துல என்ன இருக்கு அளவு முறை? அது நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல. அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்குன்ற மாரி நம்ம அத பத்தி சிந்திச்சது கூட கிடையாது. அந்த அளவுக்கு அந்த வாக்கு என்பது எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக. அப்போ அந்த நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். குரு கிட்ட வந்தோம். மெல்ல 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 உடலைப் பற்றி, உயிரைப் பற்றி, உயிரின் செலவு தான் 5 புலன் மூலமாகன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 6வது என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணமும் உயிரின் செலவு தான். மிச்ச 5 கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவோம் போல இருக்கு. இந்த 6வது என்று சொல்லக்கூடிய எண்ணத்த அதுதான் 5 மூலமாகும். பார்த்த உடனே ஆசைப்படுது. பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு. பார்த்த உடனே அந்த வாசனை நல்லா இருக்கு. அப்படி எது தொடர்பு கொள்கிறோமோ உடனே எண்ணமாக, எண்ணமாக, எண்ணமாக நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க அந்த எண்ணமிட்டு, எண்ணமிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் சுவாமிஜி ஒரு முதல் தலைப்பு நமக்கு கொடுக்கிறது எண்ணம் ஆராய்தல். சூழ்நிலையினால வருது, பழக்கத்தினால வருது, பிறர் மன தூண்டுதல்னால வருது, கருவமைப்புனால வருது. அந்த மாரி அந்த எண்ணம் சரி நம்மள பிறந்ததுலேருந்து அந்த மட்டும் தான் நம்மள ஆக்குபை பண்ணுதா அந்த எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல தலைமுறையா வந்த எண்ணங்களையும் ஒரு தொகுத்து வச்சுட்டு இருக்கோம். அந்த கொண்டு வந்த மூட்டையில. சஞ்சித மூட்டை என்று அதுக்கு பெயர். சஞ்சித் என்றாலே மூட்டைன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த கர்ம வினைகள் 3 வயசுலேருந்து இன்னி வரைக்கும் நான் பண்ணது. அதுக்கப்புறம் இன்னும் ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய அளவுல அதை ஒட்டிய எண்ணங்கள். இப்படி எண்ணத்தின் தொகுப்பாகவே வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா, அனுபவங்களின் தொகுப்பு தான் ஒரு மனிதன். அப்படி அந்த தொகுத்த
மூட்டையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, அதுவே சொத்தாக வைத்துக்கொண்டு என்ன போல பேச ஆள் கிடையாது. என்ன போல கருத்து சொல்ல ஆள் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு டிவிலயோ, பேப்பர்லயோ நியூஸ் பார்த்தா கூட உடனே இவங்களுடைய கருத்து ஓடிட்டே இருக்கும் ஒரு 10 நிமிஷம். இப்படி எல்லாருமே அந்த தான் தனது எண்ண வெளிப்பாடாக தான் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் 6 குணங்களும். எண்ணம் தான் சினம். எண்ணம் தான் பேராசை. எண்ணம்னுடைய வேக வெளிப்பாடு தான் எல்லாமே. கவலையிலேருந்து எல்லாமே. அப்போ அந்த நிலையில குருவினுடைய அருள் கிடைச்சு, மெல்ல தவம் என்ற தன்மையில நமக்குள்ளாக எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று தேடிக்கொண்டிருந்த நமக்கு, இங்க இருக்கு நிம்மதி, உனக்குள்ள இருக்குது. அப்படின்னு சொல்லி மெல்ல 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 கைப்பிடித்து அந்த மன அலைச்சூழலை குறைத்து அந்த நிலையில நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறார் துரியாதீத தவத்துல அந்த சிவக்களத்துல உணர்த்து அந்த ஞான அஹ், தீட்சை என்று சொல்லக்கூடிய அந்த அறிவின் உயர்நிலையில அவருடைய அனுபவத்தால் கொண்டு போய் நிறுத்தும் போது சொல்லும் இல்லை, பதமும் இல்லை. அப்ப எத்தனையோ மகான்கள் உணர்த்தியுள்ள, சித்தர்கள் உணர்ந்த அந்த சொற்பதம் கடந்த ஞான நிலையை நமக்கு வாழ்க்கை அனுபவமாக குடுத்துடுறார் அப்படியே. இந்தா பிடிச்சுக்கோ, இந்தா பிடிச்சுக்கோ. இங்கதான். இதுதான் மூலம். இந்த எண்ணம்ன்ற பேர்ல எங்கெங்கேயோ போயிட்டு இருந்த மனசு, அமைதியே கிடைக்காத நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, நிம்மதியே இல்லாமல் நம்ம எண்ணத்தினால பாடுறது போராதுன்னு ஊருக்கே உழைத்து ஏழையானேன்னு ஒரு ஆழ்வார் சொல்லுவாரு. அப்படி பிறர் எண்ணமெல்லாம் நம்மள ஆக்குபை பண்ணி, நம்ம அதன்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேடு, உனக்குள்ள போ. டைவர்ட், யூ டர்ன் அடி. வெளியில போகாதே இந்த 5 புலன் வழியா. போனாலும் அளவோடு முறையோடு போ. அந்த எண்ணம் என்ற தன்மையில வேகத்த குறைச்சு, வேகத்த இன்னும் குறை, இன்னும் குறை, இன்னும் குறை. பார்க்கிற பொருள் எல்லாம் அவனா பாரு. அதுதான் இருக்கு. அதுதான் இருப்பு. அதுதான் உள்ள பொருள். அந்த உள்ள பொருள உணர்த்தக்கூடிய அதே எண்ணம் தான் அத உணருது. ஆனா அங்க போய் உணர்ந்த அப்புறம் பார்த்தாக்கா, காயமும் இல்லை, கருத்தில்லை தானே. மாயை மறைக்க மறைந்த மறைபொருள். மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். அந்த மாயை மயக்க நிலை இந்த உலகாயுதம் என்று சொல்லக்கூடிய 5 புலன் வழியில ஐயுணர்வுல அந்த வேகப்பட்டு கொண்டிருந்த மனம், மயக்கத்திலே ஆழ்ந்து கொண்டிருந்த மனம் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். எப்பொருள் வெளிப்படுது? அந்த பிரம்ம நிலை, இறைநிலை, மெய்ப்பொருள். அந்த நிலையில வெளிப்படும்போது, அந்த மாயை மறைய மறைக்க வல்லார்க்கு. அந்த மாயை மறையுது. அதை மறைக்க தெரிந்தவர்களுக்கு குரு மூலம் காயமும் இல்லை, கருத்தில்லை தானே. இந்த உடம்பும் இல்ல, எண்ணமும் இல்ல, கருத்தும் இல்ல. அப்போ அந்த சொற்பதம் கடந்த நிலை, அந்த நிலையில தான் திருமூலருடைய இந்த பாடல் நமக்கு அற்புதமாக உணர்த்துகின்றது. அந்த மாயை என்ற வேகத்தில் வாழ்ந்து மயக்க நிலையில் மீண்டும் மீண்டும் தவழழித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில நமக்குள்ளாக உள்ள அந்த தெய்வ நிலையும் உணர்த்தி பிரபஞ்சத்துக்கு மூலம் நாம காணுகின்ற காட்சிகளுக்கெல்லாம் மூலமாக உள்ள அந்த இறைநிலையும் உணர்த்தி மூலமாக உள்ள அந்த இறைத்தன்மையை நமது அலைந்து கொண்டிருந்த மனதை கடல் போன்று மனம் அப்படிம்பாங்க சாமிஜி. அலை போன்று மனம்னு. அந்த கடல் போன்ற தெய்வீக இந்த ஆற்றல்ல இந்த அலை தன்மைய அப்படியே அலையில்லாம நிறுத்தி, அந்த சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான நிலைக்கு நம்மை ஆட்படுத்தி அந்த நிலையில இப்ப வாழ்க்கை அங்க இருந்துட்டு வரோம். வந்து திருப்பி வாழ்க்கைய இந்த மூலமா வாழ பார்க்கிறோம். அப்ப தெரியுது, நம்ம வேகப்பட்டது வேஸ்ட்டு. முந்தா நாள் ஏதோ நெனச்சுண்டோமே, அது வேஸ்ட்டு. நாளைக்கு என்ன நடக்க போறதோ, பயமோ, கவலையோ வேஸ்ட்டு. நம்மளுக்குள்ள இந்த நிமிஷம், இந்த நொடி, அந்த இறைநிலை உணர்வை பிடித்துக்கொண்டு, அதன் மூலம் இந்த புலன்களை இயக்கும்போது, அந்த அமைதி நிலை. என்ன பேசணுமோ அத பேசுவோம். என்ன நடக்கணுமோ அத நடப்போம். என்ன எந்த அளவோடு யாரோடு தொடர்பு கொள்ள முடியுமோ, உறவிலே கண்ட உண்மை நிலை, தெளிவு, துறவு என்ற நிலையில மனம் துறவுலயும் இருக்கும், உறவுலயும் இருக்கும்.
உறவோடு கூடிய துறவோடு கூடிய உறவாக இருக்கும். அந்த நிலையில இந்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்து மேலும் 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 அந்த இறைநிலை உணர்வை பெருக்கிக் கொள்ளும்போது சொல்லாவது செயலாவது எல்லாம் அந்த வாழ்க்கை அனுபவங்களாக மாறி உள்ள இருக்கிற மூட்டையும் காலியா போகும். நம்ம புதுசா அந்த மூட்டையில லோடும் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு கருமையம் அந்த நிலையில அமைதியா வாழக்கூடிய இது மகான்கள்லாம் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு மிக எளிதாக இருந்தது. நம்மையும் சாதாரண மனிதர்களாக கூட வாழல. 5 அறிவு மனிதர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப 6 அறிவு மனிதர்களாக மகரிஷி நமக்குள்ளாக பயிற்சிகளை கொடுத்து மாற்றி மகானாக மாற்றக்கூடிய நிலையில அந்த சொற்பதம் கடந்த ஞான நிலை என்பது நமதாக மாறக்கூடிய தன்மையில நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. மெல்ல மெல்ல அந்த பாதையில நடந்துட்டு இருக்கோம். எல்லாரும் மாறிட்டோம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்மளுக்குள்ள அந்த புரிதல் முழுமையாக இறைநிலை உணர்வு எல்லாவற்றிலும் பாரதி கண்டா மாதிரி எல்லாவற்றிலும் அவனை பார்க்கக்கூடிய நோக்க களியாட்டம் என்கின்ற அந்த நிலை அந்த நிலை வாய்க்கும் போது மாணிக்க வாசகரை சுண்ணாம்பு காலவால விட்ட போது கூட அவர் மாசில் வீணையும் அந்த அந்த குளுமை அனுபவிக்கிறாராம். வீண சத்தம் கேக்குதான் அவருக்கு. அந்த நிலையில அவருடைய பாடல்கள் எந்த சுண்ணாம்பு காலவா என்பது அப்படி எரியக்கூடிய தன்மை. ஒரு ராஜாவால அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அப்போ எந்த அளவுக்கு அந்த குளுமை மனம் அனுபவிக்கின்றது, உள்ளுணர்வு அனுபவிக்கின்றது. வெளியில சுடலாம், அது வேற விஷயம். ஆனால் அந்த நிலையில அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறைதான் மாலை மதியமும் அந்த பாடல் அப்படியே போகும். வீசு தென்றலும் விங்கிள வேணிலும் வரிசையா வரும் வார்த்தைகள். அப்படி அந்த வீசு தென்றல் சுண்ணாம்பு காலவாய் என்று சொல்லக்கூடிய நமது வாழ்க்கை முறை சுண்ணாம்பு காலவாயாகவே இருக்கட்டும். ஆனால் நமது பயிற்சி முறை நம்மை அந்த சொற்பதம் கடந்த நிலையில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லா அற்புதங்களும் நமக்குள் நடக்கட்டும் என்று சொல்லி இறையருளும் குருவருளும் அதற்கு துணை நிற்கட்டும் என்று வேண்டி வாழ்த்தி மகிழ்ந்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா. Amma, be blessed by the divine. Amma, what is the topic, Amma? Like we are continuing the same from the Tamil meditation. What is that word, Amma? Can you Tamil word? சொற்பதம் கடந்து நின்றான். சொற்பதம் கடந்து நின்றான். நன்றிங்கம்மா. Be blessed by the divine. Thank you for the opportunity, Amma. Be blessed by the divine. So by hearing that name, the verses which has come to my mind is manam vaakukku tattamal endrathu. That's what is coming into my mind. So and the state when we reach during our meditation is when we feel this blissfulness where the only language which is perennial during our deep meditation is silence, and that is where you can feel the godliness. So the godliness is something we have to feel as a sensation, not through words. The one which come out as a word, we can't pronounce it as a word, but the thought come as a word, and the source or the core of the thought is the godliness, the pure consciousness.
And to get that as a personal experience, the best way is to get it is through meditation and do good things to the society. The people who don't know about the meditation, um, sitting in a place and do it as a regular practice, if they do good to the society, do a selfless service, the moment they touch the soul of other living being, they feel this sensation, and that feel of sensation or the unarvu nilai is the godliness. And Tirumular says that there are two ways to attain that. One is tavam, another one is aram. And Maharishi tells that in two verses that tavam என்பது உள்ளும் புறமுமான், அகத்தது செய்யும் தவம் உள்ளாம், அறம் புறத்தவமாம். I don't know the exact sentence, but Maharishi tells that whatever we do good to others is also tavam, and whatever we do as a tavam is also aram. Because when we sit and do meditation, we concentrate on our mind to a place where it is immobile, or like it is something like staying in a static state where it just moves everything. So we are going to that deep, and when we were doing that, we are doing a lot of preparatory steps, and once we finished that, we started with the blessings. So even the whole process of doing meditation is also part of aram. So Maharishi says that even tavam is part of aram and aram is part of tavam. So we can get that feel of sensation by doing a deeper, looking inwards is the first step, and do that constantly and do that with full of zeal will help us to get that sensation where there will not be any words, and the source of a word, a source of a thought is the pure consciousness, and the word as well as the thought or action is all because of the moving consciousness, and which is mind. And when we try to stop the oscillation with a friction on an immobile or a static state, then we will slowly reduce our spinning moment and merge with the static state. Before that, we feel the Anmalayam, and when we go deeper, there will not be any friction to sense, and we will stay as a unarvil unarvana nilai, urasalatra nilai. That is what we are trying to understand in this particular verses. Thank you for the opportunity, Amma. Thank you. Be blessed by the divine. Be blessed with the divine Ayya. Well said. The spreading the good wishes as a positive energy around us. Hinduan. We cannot explain the divine power and we can't see. But divine power is in our soul. So when we do the meditation, we can feel the divine power. When we go to that state,
We can see the divine power in all the things and our soul. So பதம்பொருளே என் உயிருக்குள் அறிவாய் நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உயிர்த்தேன். So when we go to that state, the divine power will explain everything. It will happen only through meditation, Amma. Be blessed by the divine Amma. Thank you. Nayahar Ahar, it is by Avayar. Here, our Moolam is static state, and the purpose of life is to attain the total consciousness, that is godliness. To attain this, we have to do the meditation, as it was told by our senior professors before. The Maharishi has told to do Duryadidan Davam, that we can reach the Samadhi Nilai, 7 plus Adi Samadhi Nilai, to reach the total consciousness or godliness. When we reach this godliness or total consciousness, we can feel and we can sense only, but we are not able to express in words. I shall quote one example in day-to-day activities. That is, here in some house, in a house, a bridegroom has come to see the bride. He has come with all his friends. The bride, she's surrounded by friends. All the friends were asking one by one, is this yours? She says no. Is this yours? She says no. Then she was telling like that. The person, when she was touched, she was not able to express it, but she was overwhelmed with joy. Just she was silent. This is the sense we reach the divine state. That is, we can only feel. Even in sometimes we are doing the meditation for long years, we have also 1 second that is a sensation. We can feel and we feel happy among ourselves. We are not able to tell to others. So only Vindavar Kandilar, Kandavar Vindilar. So to conclude this, we have to do Buryadida meditation, that's told by Maharishi, to reach the Samadhi Nilai. Thank you, Ma. Thank you for the opportunity. Thank you, Amma. Thank you for the sharing. The story also was nice, the real one. Like it's beyond the scientific proven method. We need to feel the sensation only through the meditation, as it's like the energy particle, very, very minute, and with a speedy rotation, spinning rotation. It's not going to be proven through any device. So our leaders, world leaders, scientists, let them realize this and come to a conclusion of praying, accepting the one truth as a God, as a common God. Be blessed by the divine. Thank you for the opportunity. Let's Yes, Amma, I think conclude our. yes, Amma, we can conclude. One quick thought, Amma. Yes, Amma. So if to compare, right? If a person who has never tasted sweet, there is no way for somebody else to explain what sweet is. The only way to know is to really taste it. There is no other way to explain, because there is nothing to compare if you have never tasted it. So even for just as concept like for sweet, if you can't explain to a person who has never tasted it, obviously Marai Porulkal, right? Mind, consciousness. So you will have to really feel it for that the meditation practices of that. Yeah, be blessed by the divine Amma. Yeah, we can conclude the session. Thank you, Aya.
Yes, Aya. How sugar sweet? How is sugar sweet? It is sweet. The sweetness is sugar. Sugar is sweet. Only that way we can explain. Nothing beyond that. Only through the sensation of the real feeling. That's what the scientists need to accept and go forward for the world peace plans. Thank you, Aya. Thank you. Now let me call upon Levi Pavi Amma for the blessings for the world.